வணக்கம் நண்பா, நான் உங்கள் திண்டுக்கல் சதீஷ். இன்னைக்கு நடந்து முடிஞ்ச மேட்ச் ஆர்சிபி விசஸ் கேகேஆர் ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து ரொம்ப செம்மையாக போச்சு. அதான் நம்ம சேனலில் வந்து நம்ம கணிச்சிருந்தோம், இப்படி தான் ஜெயிக்க போகிறாங்க, சேஸ் பண்ணுற டீம் தான் டாஸ் வின் பண்ணி ஆர்சிபி ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதேமாதிரி ஆர்சிபி டாஸ் வின் பண்ணாங்க, சேசிங் பண்ணாங்க, ஆர்சிபி வந்து ஜெயிச்சிட்டாங்க. அதேமாதிரி நம்ம வந்து டீமோட ப்ரிடிக்ஷனையும் சொல்லியிருந்தோம், பில்சாட்டை கேப்டனாக போட்டுருந்தோம். ஸோ நம்ம டீமோட ப்ரிடிக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த டீமில் எல்லாருமே வந்து நல்லா விளாண்டாங்க. நான் வந்து ஆண்ட்ரே ரசலை மட்டும் வைஸ் கேப்டனாக போட்டேன், அவர் மட்டும் கிளிக் ஆகலை. மற்றபடி நம்ம எடுத்த எல்லாருமே வந்து கிளிக் ஆனால் அதேமாதிரி நான் சொன்னேன் குவிண்டன் டிகாக் வந்து ஓப்பனிங்கில் வந்து விக்கெட் எடுத்துருவாங்க அப்படின்னு. அதேமாதிரி அவர் வந்து ஓப்பனிங்கில் விக்கெட் எடுத்துறாரு. யார்? ஜேஸ் கேசல்வுட். ஓப்பனிங்கில் ஸ்விங்கி எடுக்குன்னு சொன்னேன், அதேமாதிரி வந்து ஓப்பனிங் 2 ஓவர் சூப்பராக போட்டாங்க. அதேமாதிரி ஆர்சிபி வந்து நிறைய தப்பு பண்ணாங்க, ஆனால் அப்படின்னு அவங்க ஜெயிச்சாங்க. அது காரணம் வந்து விராட் கோலி அண்ட் பிரின்ஸோட பேட்டிங் மட்டும் கிடையாதுங்க. அவங்களோட முக்கியமான வந்து வெற்றிக்கு காரணம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா குருணல் பாண்டியா தான். ஏன்னா ஒரு கடத்தில் ரன் அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து குருணல் பாண்டியா தான் டப்புன்னு வந்து 3 விக்கெட் அப்படி எடுத்தார் பாருங்க. அதாவது இந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் போடக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ்லாம் உடச்சிருந்துச்சு. அவர் ரிங்கு சிங்கையும் வெங்கடேஷ் ஐயரையும் விக்கெட் எடுத்தார் பாருங்க. செம்ம பவுலிங். அவரோட பெஸ்ட் பவுலிங் ஃபிகரில் வந்தால் இதையும் வந்து நான் சேர்த்துக்குவேன். ஏன்னா அதிகமாக அவர் எப்பயுமே வந்து விக்கெட் எடுக்க மாட்டார், ஜஸ்ட் ஓவர் மட்டும் ஓட்டிட்டு போவார். இன்றைக்கி வந்து அவர் விக்கெட்டிங் பவுலராக இருந்தார். அதே மாதிரி சுயேஷ் சர்மா போட்ட அந்த ஸ்ட்ரெயிட் பாலுக்கும் பார்த்தீங்கன்னா ரசல் வந்து விக்கெட் விட்டார். ஸோ அங்கே தான் வந்து மேட்சே திரும்பிச்சு. இல்லைனா அவங்க கண்டிப்பாக ஒரு கடத்தில் வந்து கேகேஆர் வந்து 200 ரன் 210 ரன் அடிக்கிற மாதிரி போய்க்கிருந்தாங்க. ஆனால் அந்த நம்ம டக்குன்னு குருணல் பண்ண 2 விக்கெட் எடுக்குமே, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பக்கம் திரும்பிச்சு. ஒரு 170 தான் எடுத்தாங்க. அதுவும் ஜேஸ் கேசல்வுட் என்னங்க சொல்கிறது, இதுதாங்க ஆர்சிபி. நல்ல சூப்பராக வந்து போட்டு அழகாக ஓப்பனிங்கில் 2 ஓவர் கடைசி 2 ஓவர் நிப்பாட்டினாருங்க. ஸோ நல்ல பவுலிங் ஸ்பெல் போட்டார். ஆனால் அவங்க என்ன ஒரு பிரச்சனைனா என்ன இப்போ பண்ணாங்கன்னு எனக்கே தெரியல. ஒருவேளை நாளைக்கு எதுவும் தெரியுமான்னு தெரியல. அதாவது புவனேஸ்வர் குமார் உட்கார வச்சுட்டு ரசிகதார் எல்லாம் ஆடினாங்க. நம்ம வந்து ப்ரீவியூ என்ன சொன்னோம், புவனேஸ்வர் குமார் ஜேஸ் சொல்லிட்டு ஓப்பனிங்கில் போட்டாலே போதும், புவனேஸ்வர் குமார் டெத் ஓவர் சப்போர்ட் பண்ணி போடுவார், யாஸ் தயாரோட சேர்ந்து போட்டால் சூப்பராக இருக்கும் டீம் காம்பினேஷன். இப்பயும் நான் சொல்கிறேன், ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணுங்கள், அந்த ரசிகதார் சலாமுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு புவனேஸ்வர் குமாரை பிளேயிங் லெவலில் ஆடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஏன்னா புவனேஸ்வர் குமார் ஜேஸ் சொல்லிட்டு ஆனாலே சூப்பராக இருக்கும். ஆனால் அதை பண்ணாமல் விட்டாங்க. பட் எனிவே லிவிங்ஸ்டனாக இருக்கட்டும், ரஜத் படிதாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து சூப்பராக வந்து பேட்டிங்கில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. நாங்கள் இப்படி தான் ஆட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இன்டென்ட்டை காமிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் பூரா இப்படி தான் அதிரடியாக தான் ஆட போகிறாங்க. விராட் கோலி வந்து தேவ்தர் படிக்கல அவுட் ஆனப்போ கூட வந்து தட்டி கொடுத்தாரு, பரவாயில்ல நீ போ, அந்த மாதிரி தான் ஆடணும், அவுட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு அப்ரோச் கொடுத்தாங்க. ஸோ அவங்க டீம் மேனேஜ்மெண்ட் வந்து இதை தான் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அடிச்சாடுங்க, நீங்கள் வந்து கட்டெல்லாம் வைக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து இந்த மாதிரி தான் ஆட போகிறாங்க. ஸோ இது வந்து ஆர்சிபிக்கு முதல் வெற்றி. ஸோ இந்த டோர்னமெண்ட்டை நல்லா தொடங்கியிருக்காங்க. தினேஷ் கார்த்திக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக நோட்டெல்லாம் வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தார். ஸோ அவங்களோட அனலைசிஸும் நல்லா இருந்திருக்கு. ஸோ அவங்க டீம் வந்து பார்த்தா பேப்பரில் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, ஆனால் பெர்ஃபார்மன்ஸில் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு பவுலிங்கும் நல்லாயிருக்கு, இப்போ பேட்டிங் நல்லாயிருக்கு. மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா சூப்பராக 120 ரன் வந்து 16 ஓவரில் அடிக்கிறது வந்து சாதாரண விஷயங்கிறாங்க. அதுவும் கேகேஆரில் வருண் சக்கரவர்த்தி ஓவரை வந்து போட்டார் பாருங்க, பில்சால்ட்டு மறந்து போயிட்டாங்க. அப்புறம் விராட் கோலி அடித்த ஷாட்லாம் ஒவ்வொன்றும் கண்ணுக்குள்ளே நிற்குது. ஸோ அந்த அளவுக்கு அடித்தாங்க. ஸோ அவங்களோட கேகேஆரோட மெயின் அட்வான்டேஜ் வந்து அவங்க ஸ்பின் வருண் சக்கரவர்த்தி தான் சூழ்நிலை தான். அவங்க 2 பேர்த்தையுமே வந்து வருண் சக்கரவர்த்தி அடித்தோடனே அவங்களுக்கு வந்து ஒன்றும் என்ன செய்யறதுன்னு தெரியல. அவங்களுக்கு ஓப்பனிங்கில் விக்கெட் எடுக்கிறதுக்கு முன்னாடிலாம் வந்து யாருமே இப்போ இந்த சீசன் யாருமே இல்லைங்க விக்கெட் எடுக்கிறது ஓப்பனிங்கில். அவங்க வந்து ஸ்பென்சர் ஜான்சன் வந்து ஓரளவு ஒரு ஓவர் நல்லா போட்டார், ஆனால் அதுக்கப்புறம் அவரால் போட முடியல. ஸோ வந்து இந்த தடவை ரஹானே வந்து ஒரு அடி அடிச்சாருங்க. அவங்களுக்கு வந்து குவிண்டன் டிகாக் அவுட் ஆனோடனே அவங்க வந்து ஃபஸ்ட்டு 3 ஓவர் 9 ரன் தான் இருந்தாங்க. குவிண்டன் டிகாக் வந்து 4 ரனில் வந்து அவுட் ஆகிட்டு. ஆனால் அஜின்கா ரஹானே வந்து நல்லா அடித்தார். ஆனால் அப்புறம் தான் அவங்களால வந்து அதை வந்து கண்டினியூ பண்ண முடியல. வெங்கடேஷ் ஐயர் அடிக்கல, சரியாக அடிக்கல. ஆனால் ஒரு மேட்ச் வச்சு நம்ம சொல்லக்கூடாது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் ஆர்சிபி ஜெயிச்சதுனால ஆர்சிபி ரசிகர் எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த மேட்ச் எப்போ இருக்குது என்ன அப்படிங்கிறத நம்ம ப்ரிவியூவில் சொல்லுவோம். நம்ம முன்னாடியே நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு. அதுதான் நடந்துச்சு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ப்ரிடிக்ஷன் அண்ட் அனலைசிஸ் வந்து கரெக்டாக இருந்திருக்கு. ஸோ ட்ரீம் லெவலையும் எனக்கு வந்து நிறைய 900 அரௌண்ட் 870 பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை தான் உங்களை சொல்ல விருப்பப்பட்டேன். நாளைக்கு வேறு வீடியோ சந்திக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோ வந்துருக்கு, தொடர்ந்து பாருங்கள். பை பாய், தேங்க்யூ.